ஓம் கொடீஸ்வராய நமக. சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மற்றும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சிவபாதன். வணக்கம். இன்னைக்கு இந்த காணொளியில நாம ஒரு வாழும் சித்தரை பத்தி பார்க்கிறோம். இவருடைய பெயர் சூட்டுக்கோள் ராஜசேகர சுவாமிகள். இவர் தற்போது இருக்கும் இடம் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் மதுக்கூர் பக்கத்துல இருக்கிற படப்பைக்காடு அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்துலதான் இப்போதைக்கு இவ அவதூத சித்தரா இருக்காங்க. இந்த சித்தர் இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல ஒரு இடத்துல இருந்தாங்க. வடூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்திருக்காங்க. இன்னும் பல இடங்கள்ல இவங்களுடைய தரிசனங்கள் மக்களுக்காக கொடுத்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்க ஆடையெல்லாம் அணிஞ்சிருந்தாங்க. இப்ப அவங்க 100% அவதூத சித்தரா இருக்காங்க. அவரை சந்திக்கும் ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. நான் சோழமண்டல சித்தர்கள் அப்படிங்கிற ஒரு காணொலியாக்கம் தொடர்ந்து எல்லாம் செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த வழியா ஐயாவும் பார்த்து தரிசனம் செய்யும் ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. ஐயாவோட நெருங்கி போக முடியல. கிட்டத்தட்ட ஒரு 100 அடி தூரத்துலதான் அவங்க ஐயா அவதூதரா அவங்க ஒரு தென்னந்தோப்புக்குள்ள இருந்தாங்க. ஐயாவுடைய அந்த விருப்பத்தின்படி யாரையும் காணொலியாக்கம் செய்யக்கூடாது, நான் வெளிவரும் நேரம் இதுவில்லை அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டதின் பேர்ல நாங்க அவரை காணொலியாக்கம் செய்யல. ஏற்கனவே அவருடைய புகைப்படங்கள் எல்லாம் இருக்குது. அதை தான் இந்த பதிவுல நான் பயன்படுத்துறேன். எப்போதுமே நாங்க ஒரு சித்தரை காணும் பொழுது எப்படி போகணுங்கிற எங்களுடைய அந்த கார் மூலமா அந்த காணொலியாக்கம் செஞ்சிருக்கோம். அதுவும் இல்லாமல் தென்னந்தோப்பு வழியா நடந்து போற அந்த காணொலியும் உங்களுக்காக நான் கொடுத்திருக்கேன். வாழும் சித்தர் ராஜசேகர சுவாமிகளை நாங்கள் எங்குமே காணொலியாக்கம் செய்யவில்லை. நீங்க நேரடியாக தரிசனம் செய்யலாம், போய் அவரை போய் பார்க்கலாம். உங்களுக்கு கொடுப்பினை இருந்தது, உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நீங்க அவர் பக்கத்துல இருக்கிற ஒரு அருகாமையில் இருந்து உங்களுக்கு தரிசனம் கொடுக்கும் ஒரு காட்சி உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு தூரத்தில் ஒரு 100 அடி ஒரு 200 அடியில ஐயா அவங்களுடைய ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில இருப்பாங்க, பேசுவாங்க. அதனால எல்லாமே சங்கீத பாஷை தான், பரிபாஷை அப்படின்னு சொல்லப்படுகிற சங்கீத வார்த்தைகள் மூலமா தான். அது நமக்கு எந்த அளவுக்கு புரியும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அவங்களுடைய கேள்வி ஞானங்கள், ஆன்மீக ஞானத்தை பொறுத்து அவர் என்ன சொல்றாருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். படப்பைக்காடு அப்படின்றது கிட்டத்தட்ட மதுக்கூர்ல இருந்து ஒரு ஒரு 3-4-5 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும். நாங்க கார்ல போனதுனால அவ்வளவு சீக்கிரமா தெரியல. அதை தாண்டி நாங்க மதுக்கூர்ன்றதே உங்களுக்கு பட்டுக்கோட்டையில இருந்து பக்கம் தான். உங்களுக்கு ஒரு பட்டுக்கோட்டைக்கும் மன்னார்குடிக்கும் இன்பிட்வீன்ல இருக்குது. ஒரு பட்டுக்கோட்டையில இருந்து மன்னார்குடி 40 கிலோமீட்டர் வேணா 20வது கிலோமீட்டர்ல அது இருக்கும். நாங்க திருச்சி வழியா ஷார்ட்கட் போனோம். நீங்க மன்னார்குடியிலிருந்து மதுக்கூர் போகலாம், மதுக்கூர்ல இருந்து படப்பைக்காடு, இல்ல பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டையில இருந்து மதுக்கூர், படப்பைக்காடு போகலாம். உங்களுக்கு கூகுள் மேப் இதெல்லாம் கொடுத்துருக்கு. திரு சிவகுமார் ஐயா அவங்களுடைய பராமரிப்புல தான் ஐயா இப்ப இருக்காங்க. இப்ப நீங்க அவரை போய் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா சிவகுமார் ஐயாவுடைய பர்மிஷன் வேணும். அவங்க கூட நீங்க பேசிட்டு பிறகு நீங்க உங்களுடைய தரிசனத்தை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். ராஜசேகர சுவாமிகளுடைய ஆசீர்வாதம் என்பது நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு. வாழும் சித்தர்கள் அவங்க சொன்னாங்கன்னா அது நிச்சயமாக நடக்குது அப்படின்னு நிறைய பேர் ஊர்ஜிதம் செஞ்சிருக்காங்க. நாங்க ஒரு தூரத்துல நின்று பார்த்ததுனால எங்களுக்கு தரிசனம் கிடைச்சது. கிட்ட போய் அந்த இது அவருடைய கைப்பட்டு தொட்டு எனக்கு இன்னும் ஆசீர்வாதம் ஆகல. இன்னொரு முறை நான் அவசரமாக வேறு ஒரு பணிக்காக நான் போய்கொண்டிருந்ததால் முழுமையாக என் நேரம் இருந்தது. சென்னைக்கு புறப்பட வேண்டிய தயாரான நிலை இருந்தது. அதனால அதிக நேரம் என்னால் செலவிட இயலவில்லை. அதனால் ஐயாவை இன்னொரு முறை நான் பார்த்து தரிசனம் பெறலாம் என்ற ஒரு நம்பிக்கையோட வந்திருக்கிறேன். சிவகுமார் ஐயா கூட நான் பேசியிருக்கேன். ஒரு முறை ஐயாவை காணொலியாக்கம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு இல்ல, இதுக்கான உகந்த நேரம் இது இல்லை. ஐயாவே சொல்லுவாங்க எப்போ தான் வெளிவர வேண்டும் என்று. அப்பொழுது நிச்சயமாக சித்தர்கள் திருவடிக்கு முதன்மையாக நான் உங்களுக்கு அந்த வாய்ப்பை நான் உங்களுக்கு வழங்குவேன் என்று ஒரு உறுதிமொழி அளித்ததோடு நாங்கள் சென்னைக்கு திரும்பி விட்டோம். ஸோ ராஜசேகர சுவாமிகள் அவங்களுடைய பெரிய வரலாறு அப்படிலாம் இல்லை. ஏன்னா ஆங்காங்கே அவர் அங்கங்க பல இடங்கள்ல அவங்க தங்கி எல்லாருக்கும் தரிசனமும் ஆசீர்வாதமும் வழங்கியிருக்கிறாங்க. தற்சமயம் அவர் படப்பைக்காடுல இருக்கிறதுனால நீங்க அவதூத சித்தர் நிலையில இருக்கிறதுனால நீங்க தூரத்திலிருந்து கண்டு தரிசனம் பெற்று வரலாம். நீங்கள் சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சிக்கு புதியவர்கள் இருந்தால் கீழே இருக்கிற ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை நீங்க பிரஸ் பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் நீங்க பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க கொடுக்குற புதிய காணொளிகள்லாம் உங்களை சேரும்.
இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் இருக்கும், அதை பண்ணுங்க. அதுதான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கும், இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிற, இவ்வளோ தூரம் போய் செலவு பண்ணி உங்களுக்கு இந்த தரிசனத்தை கொடுக்குற அந்த அந்த வீடு பேர் எங்க எப்படின்னா இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத நாங்கள் பார்க்கும் பொழுது சந்தோஷப்படுவோம். இதுதான் நீங்கள் சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சிக்கு கொடுக்கும் சன்மானம். அந்த தம்ப் இம்ப்ரெஷன் நீங்க ப்ரெஸ் பண்ணுவீங்க நம்புறேன். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவபாதன். வணக்கம். வாங்க இப்ப நம்ம காணொலிகளை பார்க்கலாம். சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை உங்களின் பங்களிப்பிற்காக கரம் நீட்டுகிறது. உங்களின் இந்த சிறு உதவி ஏழை மற்றும் முதியோருக்கு உணவாகவும், திருக்கோவில்களுக்கு தீபமாகவும், ஆன்மீக அனுபவ காணொலியாக்கத்திற்கும் பயனுள்ளதாய் அமையும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் மேலான உதவிகளை 8438238921 ஜிபே எண்ணிற்கு உங்களுடைய உதவிகளை அனுப்பி வையுங்கள். நன்றியுடன் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை. நிலையா பொருளை உடலாய் கருதி நெடுநாட்பொழுதும் அவமே போ. நிலையா பொருளை உடலாய் கருதி நெடுநாட்பொழுதும் அவமே போ. நிறை போய் செவிடு குருடாய் பிணிகள், நிறை போய் செவிடு குருடாய் பிணிகள், நிறைவாய் பொறிகள் தடுமாறி மலர் நீச்சயனம் இசையாய் பெருகி மடிவேற்குரிய நெறியாக மறைபோற்றறிய ஒளியாய் பரவு மலர்த்தாட்கமலம் அருள்வாயே. கொலை காட்ட உண கெடமாச்சலதி உளமாய் சுவர முதுசூதம் குறிப்போய் பிளவு படமேற்கதவு கொடிவே படையை விடுவோனே. அலைவாய்க்கரையின் மகிழ்ச்சி குமர அழியா புனித வடிவாகும் அரணார்கதித பொருள் காட்டதிவ அடியார்கெளிய பெருமாளே. அரணார்கதித பொருள் காட்டதிவன் அடியா संहारा नमवो पाप संहारा नमवो परमानंदा नमवो परमानंदा नमवो दुरित निवारण नमवो
நமவோ பரமானந்தா நமவோ பரமானந்தா நமவோ துரித நிவாரண நமவோ துரித நிவாரண நமவோ ஸ்ரீ மகாகுரு நமவோ இடரினும் தளரினும் எனதுரு தொடரினும் உனகடல் தொழுதெழுவே இடரினும் தளரினும் எனதுரு தொடரினும் உனகடல் தொழுதெழுவே கடல் தனில் அமுதொடு கலந்த நெஞ்சை இடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே வாழினும் சாவினும் வருந்தினும் வீழினும் உனகழல் விடுவேன் நல்லே வாழினும் சாவினும் வருந்தினும் வீழினும் உனகழல் விடுவேன் நல்லே தாழிலம் தடம்புணல் தயங்கு சென்னி ஓழில மதி வைத்த புண்ணியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.